தளபதி விஜய் நடிப்பில் உருவாகியிருக்கிற தி கோட் படத்துடைய 3வது சாங் நேற்று வெளியிட்டிருந்த நிலையில் தளபதி ரசிகர்கள் கடுமையான விமர்சனத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே வெளியான விசில் போடு சாங் மற்றும் சின்ன சின்ன கண்கள் ரெண்டுமே சுமாராக தான் இருந்துச்சு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்த நிலையில் நேற்று வெளியான ஸ்பார்க் சாங் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் பாடல் வெளியாகி முதல் தடவை பார்க்கும்போது சுமாராக தெரிஞ்சாலும் எப்படியும் தளபதி ரசிகர்கள் செலிப்ரேட் பண்ணிடுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு நேர் எதிராக ட்விட்டரில் சாங்கை செம்மையாக கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் வெளியான 3 சாங்குமே சுமார் ரகம் அப்படிங்கிறதால ரசிகர்கள் செம்ம கடுப்பாக இருக்காங்க. தளபதி ரசிகர்களே மீம் போட்டு கலாய்க்கிற அளவுக்கு சாங் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவன்கிட்ட சரக்கே இல்லையா, அவுடேட்டடாக ஆகிட்டாரா அப்படின்னும் அனிருத்தை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவனுடைய ஹார்ட்கோர் ஃபேன்ஸ்லாம் அவரை விட்டு கொடுக்காம சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த சாங் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் யுவன் தன்னோட சாங்க்கு வர நெகட்டிவ் ரிவ்யூ பற்றி பேசியிருக்கிற வீடியோஸ்லாம் சோசியல் மீடியாவில் அவரோட ரசிகர்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விமர்சனங்கள் எல்லாம் என்னை ஒன்றுமே பாதிக்காது, என்கிட்ட நெருங்கி கூட வராது உள்ளிட்ட பல விஷயங்களை பேசியிருக்காரு. விமர்சனத்தை நான் விமர்சனமாக பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ என்னை எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது. நான் எனக்கு சுற்றி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க, க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன், சில பாட்டு ஹிட் ஆகும், சில பாட்டு ஹிட் ஆகாது. ஸோ எல்லாம் என்னோட அப்ரோச் எல்லா சாங்குக்குமே நான் என்ன அந்த சாங்குக்கு நான் கொடுக்கணுமோ அந்த தான் நான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு சாங் பிடிக்கலன்னா அதில் ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்துட்டு ஐ கீப் இட் sort of reworking myself, and you have to move forward. That's it.